இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படுகின்ற தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் 2025 ஆண்டுக்கான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை நடத்துகின்றது. அதற்கு விண்ணப்பிப்பது குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதிகள் என்ன, என்னென்ன விளையாட்டுப் போட்டிகள், அதற்கான வழிமுறைகள் என்ன, எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக 2025 ஆண்டுக்கான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற இருக்கின்றது. அதற்காக இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 37 கோடி ரூபாய் மொத்த பரிசு தொகை கொண்ட 2025 ஆண்டு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு இணையதளம் மூலமாக பதிவுகள் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினை இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக உருவாக்கி வருகின்றார்கள். 2025 ஆண்டு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள், அதாவது சீஃப் மினிஸ்டர் டிராபி கேம்ஸ் 2025 அனைத்து மாவட்ட மற்றும் மண்டல அளவில் வருகின்ற 22/8/2025 முதல் 12/9/2025 வரை நடத்தப்பட உள்ளது. இவ்விளையாட்டுப் போட்டிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் 12 வயது முதல் 19 வயதிற்கு உட்பட்ட பள்ளி மாணவர்களுக்கும், 17 வயது முதல் 25 வயதுக்கு உட்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கும், 15 வயது முதல் 35 வரையிலான பொது பிரிவினருக்கும், அனைத்து வயது மாற்றுத்திறனாளிகளுக்கும், அரசு ஊழியர்களுக்கும் நடத்தப்பட உள்ளது. மாவட்ட அளவில் 25 வகையான விளையாட்டுப் போட்டிகளும், மண்டல அளவில் 7 வகையான விளையாட்டுப் போட்டிகளும், மாநில அளவில் 37 வகையான விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட உள்ளன. தனிநபர் போட்டிகளில் மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயும், 2ஆம் பரிசாக 75,000 ரூபாயும், 3ஆம் பரிசாக 50,000 ரூபாயும் வழங்கப்படும். குழு போட்டிகளில் மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக தலா ரூபாய் 75,000, 2ஆம் பரிசாக தலா ரூபாய் 50,000, 3ஆம் பரிசாக தலா ரூபாய் 25,000 ரூபாயும் வழங்கப்படும். இப்போட்டிகளில் வழங்கப்படும் சான்றிதழ்கள் மூலம் வேலை வாய்ப்புகளில் சிறப்பு மதிப்பெண்கள் மற்றும் சலுகைகள் பெற இயலும். 37 கோடி ரூபாய் மொத்த பரிசு தொகை கொண்ட 2025 ஆண்டு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு இணையதளம் மூலம் பதிவுகள் நடைபெற்று வருகின்றன. முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள விரும்பும் விளையாட்டு வீரர்கள் அனைவரும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இணையதளமான www.cmtrophy.sdat.in மற்றும் www.sdat.tn.gov.in என்ற இணையதளம் வழியாக தனிநபர் மற்றும் குழு விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள 17/7/2025 முதல் முன்பதிவு நடைபெற்று வருகிறது. முன்பதிவு செய்த கடைசி நாள் 16/8/2025 ஆகும். விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் தாங்களாகவும் தங்கள் பள்ளி, கல்லூரி மூலமாகவும் முன்பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மாவட்ட அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆடுகளம் தகவல் தொடர்பு மையத்தை வேலை நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தேவையான தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே அனைத்து தரப்பு பொதுமக்கள், மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பினரும் இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்காக விண்ணப்பிக்கலாம். 5 பிரிவுகளில் ஆண்கள், பெண்களுக்கு என தனித்தனியாக மொத்தம் 67 வகையான போட்டிகள் நடத்தப்பட உள்ளது. அடுத்ததாக இந்த முதலமைச்சர் கோப்பைக்கான பரிசு தொகை விவரங்களை நாம் பார்க்கலாம். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசு விவரங்கள் பாத்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷனுக்கு தனிநபர் பிரிவில் முதல் பரிசு 3,000 ரூபாயும், 2வது பரிசு 2,000 ரூபாயும், 3வது பரிசு 1,000 ரூபாயும் வழங்கப்படும். குழு விளையாட்டுப் போட்டிகளுக்கு முதல் பரிசு ரூபாய் 3,000 குழுவில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்கும் வழங்கப்படும். 2வது பரிசு 2,000 ரூபாய் குழுவில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்கும் வழங்கப்படும். 3வது பரிசு 1,000 ரூபாய் குழுவில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்கும் வழங்கப்படும். ரீஜனல் லெவல் போட்டிகளுக்கான தனிநபர் பிரிவில் 3,000 ரூபாய் முதல் பரிசு, 2,000 ரூபாய் 2வது பரிசு, 3வது பரிசு 1,000 ரூபாய். குழு விளையாட்டுப் போட்டிகளில் மண்டல அளவில் முதல் பரிசு 3,000 ரூபாய் குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும், 2வது பரிசு 2,000 ரூபாய் குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும், 3ஆம் பரிசு 1,000 ரூபாய் குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும். அடுத்ததாக மாநில அளவிலான போட்டிகளில் தனிநபர் பிரிவில் 1 லட்சம் ரூபாய் முதல் பரிசு, 75,000 ரூபாய் 2ஆம் பரிசு, 50,000 ரூபாய் 3ஆம் பரிசு. குழு விளையாட்டுப் போட்டியில் 75,000 ரூபாய் முதல் பரிசு, 50,000 ரூபாய் 2ஆம் பரிசு, 25,000 ரூபாய் 3ஆம் பரிசு. இவ்வாறு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசு தொகை விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக விண்ணப்பிக்கக்கூடிய பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர்கள், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்களுக்கு விண்ணப்பிப்பது குறித்து ஏற்படும் ஐயங்களும் அதற்கான பதில்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. பள்ளி பிரிவில் 19 வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம். 1/1/2007 அன்று அல்லது அதற்கு பின் பிறந்தவர்களாக இருத்தல் வேண்டும் மற்றும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயில்பவராக இருத்தல் வேண்டும். கல்லூரி பிரிவில் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். 1/7/2000 அன்று அல்லது அதற்கு பின் பிறந்தவர்களாக இருத்தல் வேண்டும். 25 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருத்தல் வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் வயது வரம்பு ஏதுமில்லை. அரசு ஊழியர்கள் பிரிவில் வயது வரம்பு ஏதுமில்லை.
பொது பிரிவில் 15 வயது முதல் 35 வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். 35 வயது எனில் 1/1/1990 அன்று அல்லது அதற்கு பின் பிறந்தவர்களாகவும், 15 வயது எனில் 1/1/2010 அன்று அல்லது அதற்கு முன் பிறந்தவர்களாகவும் இருத்தல் வேண்டும். இவர்களுக்கான பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய சான்றிதழ்கள் அரசால் வழங்கப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு அடையாள அட்டை. போட்டிகள் நடைபெறும் போது கீழ்காணும் விவர குறிப்புகளில் குறிப்பிட்டுள்ளவாறு ஒவ்வொரு பிரிவிற்கும் உரிய அடையாள அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு பிரிவிற்குமான விரிவான விளக்கங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. போட்டிகளுக்கு பதிவு செய்வதற்கு முன்னர் விளக்கங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளவும். பொதுவான தகவல்கள் 17/7/2025 முதல் www.cmtrophy.sdat.in என்ற இணையதளம் வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கான இணையதள விண்ணப்பங்கள் புறப்பட்டு வருகின்றன. போட்டிகள் நடைபெறும் நாள் மற்றும் இடம் குறித்த விவரங்கள் www.cmtrophy.sdat.in என்ற இணையதளத்தில் விரைவில் பதிவேற்றம் செய்யப்படும். விவரங்களுக்கு தொடர்ந்து இந்த இணையதளத்தை பார்வையிடவும். தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்காக இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்த ஆதார் எண் உள்ளீடு செய்திடும் போது ஒருவர் வேறு ஆதார் எண்கள் மூலமாகவோ அல்லது ஆதார் எண்ணினை தவறாகவோ குறிப்பிட்டு விண்ணப்பித்திருப்பின் தங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு போட்டிகளில் பங்கேற்றிட அனுமதி மறுக்கப்படும். ஒவ்வொரு பிரிவு விளையாட்டு வீரர்களும் போட்டிகள் நடைபெறும் போது கீழ்கண்ட உரிய ஆவணங்களை அவசியம் சமர்ப்பித்தல் வேண்டும். உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்க தவறும் பட்சத்தில் விளையாட்டு வீரர்கள் போட்டிகளில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள். பள்ளி கல்லூரிகள் பிரிவில் பள்ளி கல்லூரி முதல்வரிடமிருந்து புறப்பட்ட போனஃபிட் சர்டிபிகேட் அல்லது ஐடி கார்டு மற்றும் ஆதார் கார்டு சமர்ப்பிக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்று issued by differently abled department மற்றும் ஆதார் கார்டு சமர்ப்பிக்க வேண்டும். அரசு ஊழியர்கள் பிரிவில் பணிபுரியும் அலுவலக அடையாள அட்டை மற்றும் அலுவலக அதிகாரிகளிடமிருந்து புறப்பட்ட பணிபுரிவதற்கான உறுதி சான்று மற்றும் ஆதார் கார்டு சமர்ப்பிக்க வேண்டும். பொது பிரிவில் பங்கேற்கும் வெளிமாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் வசித்திருப்பின் குடும்ப அட்டை, இருப்பிடச் சான்றிதழ் மற்றும் ஆதார் கார்டு சமர்ப்பிக்க வேண்டும். பொதுவான கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு விளையாட்டு வீரர் எத்தனை விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க முடியும்? அனைத்து பிரிவு வீரர்களும் ஒரே ஒரு விளையாட்டில் மட்டுமே பங்கேற்க முடியும். பள்ளி மற்றும் கல்லூரி பிரிவு விளையாட்டு வீரர்கள் தடகளம் மற்றும் நீச்சல் விளையாட்டு பிரிவுகளில் மட்டும் ஏதேனும் 2 பிரிவுகளில் பங்கேற்கலாம். இறகு பந்து, கேரம், டென்னிஸ், டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் ஒரு விளையாட்டு வீரர் எத்தனை பிரிவுகளில் பங்கேற்கலாம்? சிங்கிள் அண்ட் டபுள்ஸ் 2 பிரிவிலும் பங்கேற்கலாம். குழு விளையாட்டுகளில் பங்கு பெற எவ்வாறு பதிவு செய்திட வேண்டும்? குழு விளையாட்டுகளில் பங்கேற்க ஒரு வீரர், அதாவது கேப்டன், பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் எனும் ஆப்ஷன் மூலம் உள்நுழைந்து தனது சுய விவரங்களை குறிப்பிட வேண்டும். குழு விளையாட்டினை தேர்வு செய்து தனது ஆதார் கார்டு விவரங்கள் உட்பட அனைத்து விவரங்களையும் உள்ளீடு செய்த பின் தனது குழுவில் பங்கேற்க உள்ள அனைத்து வீரர்களின் விவரங்களையும் மொத்தமாக உள்ளீடு செய்து பதிவினை சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு குழுவில் பதிவு செய்துள்ள வீரர்கள் எக்காரணம் கொண்டும் வேறு எந்த குழுவிலும் பதிவு செய்திடக்கூடாது. அவ்வாறு பதிவு செய்திடும் பட்சத்தில் 2 குழுவும் நிராகரிக்கப்படும். இணையதளம் வாயிலாக போட்டிகளுக்கு பதிவு செய்திடாமல் போட்டிகள் நடைபெறும் இடங்களுக்கு நேரடியாக வந்து போட்டியில் கலந்து கொள்ள வருபவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுமா? கண்டிப்பாக அனுமதி கிடையாது. இணையதளம் வாயிலாக மட்டுமே பதிவு செய்திட வேண்டும். இணையதளம் வாயிலாக போட்டிகளுக்கு பதிவு செய்துள்ளவர்கள் போட்டியில் கலந்து கொள்ள இயலவில்லை எனில் அவருக்கு பதில் வேறு வீரர்கள் போட்டி நடைபெறும் போது கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்களா? கண்டிப்பாக அனுமதி கிடையாது. இணையதளம் வாயிலாக பதிவு செய்தவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும். பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான கேள்விகள். பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான வயது வரம்பு ஏதேனும் உள்ளதா? ஆம். 1/1/2007 அன்று அல்லது அதற்கு பின் பிறந்தவர்களாக இருத்தல் வேண்டும் மற்றும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயில்பவர்களாக இருத்தல் வேண்டும். கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான வயது வரம்பு ஏதேனும் உள்ளதா? கல்லூரி மாணவ மாணவியர்கள் 1/7/2000 அன்று அல்லது அதற்கு பின் பிறந்தவர்களாக இருத்தல் வேண்டும். 25 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருத்தல் வேண்டும். பள்ளி பிரிவில் CBSE, ICSE பள்ளி மாணவர்கள் பங்கேற்கலாமா? அனைத்து மாணவர்களும் பங்கேற்கலாம். பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் தங்கள் கல்வி பயிலும் மாவட்டம் விடுத்து மற்ற மாவட்டம் சார்பாக பங்கேற்க இயலுமா? இயலாது. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் தங்கள் கல்வி பயிலும் மாவட்டத்தின் சார்பாக மட்டுமே கலந்து கொள்ள இயலும். வேறு மாவட்டம் சார்பாக கலந்து கொள்ள அனுமதிக்க இயலாது. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் போட்டிகளுக்கு இணையதளத்தில் விண்ணப்பிக்கும் போது சான்றிதழ் ஏதும் பதிவேற்றம் செய்திட வேண்டுமா? புகைப்படம் மட்டும் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். மேலும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் போட்டிகள் நடைபெறும் போது தங்கள் பயிலும் பள்ளி கல்லூரி முதல்வர் அல்லது தலைமை ஆசிரியரிடமிருந்து பெயர், பிறந்த தேதி மற்றும் வகுப்பு உள்ளிட்ட விவரங்களுடன் போனஃபிட் சர்டிபிகேட் பெற்று அல்லது ஐடி கார்டு சமர்ப்பிக்க வேண்டும். பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் குழுவாக எத்தனை அணிகள் வரை பதிவு செய்யலாம்? ஒரு குழு விளையாட்டில் ஒரே பள்ளியை சார்ந்த 1க்கும் மேற்பட்ட அணிகள் பதிவு செய்திடலாம். குழு விளையாட்டில் இடம்பெறும் மாணவ மாணவியர்கள் ஒரே பள்ளியில் அல்லது கல்லூரியில் படிப்பவர்களாக மட்டுமே இருத்தல் வேண்டும். பள்ளி கல்லூரி பிரிவில் கபடி விளையாட்டில் கலந்து கொள்வதற்கு எடை பிரிவு ஏதேனும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதா? பள்ளி மாணவர்களுக்கு அண்டர் 75 கிலோ, பள்ளி மாணவிகளுக்கு அண்டர் 65 கிலோ எடை பிரிவு மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அண்டர் 85
கிலோ, கல்லூரி மாணவிகளுக்கு அண்டர் 75 கிலோ எடை பிரிவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரி படிப்பினை முடித்த மாணவ மாணவியர்கள் பள்ளி கல்லூரி பிரிவில் பங்கேற்க இயலாது. நடப்பு ஆண்டில், அதாவது 2025-2026 ஆண்டில் பள்ளி கல்லூரியில் கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள் மட்டுமே கல்லூரி பிரிவில் அல்லது பள்ளி பிரிவில் பங்கு பெற இயலும். வேறு மாநிலங்களை சார்ந்த மாணவ மாணவியர்கள் போட்டிகளில் பங்கேற்க இயலாது. வேறு மாநிலங்களை சார்ந்த மாணவ மாணவியர்கள் தமிழ்நாட்டில் பள்ளி அல்லது கல்லூரியில் தற்போது கல்வி பயில்பவராக இருந்தால் தாங்கள் பயிலும் பள்ளி கல்லூரியில் இருந்து போனஃபைட் சர்டிபிகேட் அல்லது ஒரிஜினல் ஐடி கார்டு பெற்று போட்டிகள் நடைபெறும் போது சமர்ப்பித்தல் வேண்டும். தொழில்நுட்ப கல்வி ITI பாலிடெக்னிக் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் கல்லூரி பிரிவில் பங்கு பெற இயலும். கல்லூரி பிரிவில் பங்கு பெறலாம். பள்ளி கல்லூரி பிரிவில் குழு விளையாட்டுகளில் கையுந்து பந்து, கடற்கரை கையுந்து பந்து போன்ற விளையாட்டுகளில் கலந்து கொள்ள விரும்பும் விளையாட்டு வீரர்கள் 2 பிரிவுகளிலும் கலந்து கொள்ள இயலாது. ஏதேனும் ஒரு விளையாட்டில் மட்டுமே கலந்து கொள்ள இயலும். கடந்த கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பயின்று நடப்பாண்டில் பொறியியல் மற்றும் 1ஆம் ஆண்டு கல்வி பயில வேண்டிய மாணவர்களில் ஒரு சிலருக்கு கல்லூரி வகுப்புகள் 4வது தேதி வரை ஆரம்பிக்கப்படாத நிலையில் அவர்கள் எந்த பிரிவில் எந்த மாவட்டத்தின் சார்பாக பதிவு செய்திட வேண்டும். நடப்பாண்டிற்கான பொறியியல் சேர்க்கைக்கான கலந்தாய்வும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேர்க்கையும் நிறைவடைந்து விட்டதாலும் மாணவர்கள் சேர்க்கை பெற்றுள்ள கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் அவர்களிடமிருந்து போனஃபைட் சர்டிபிகேட் பெற்று போட்டிகள் நடைபெறும் போது உண்மை நகல் சமர்ப்பித்தல் வேண்டும். தொலைதூர கல்வி பயிலும் கல்லூரி, திறந்தவெளி பள்ளி கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள் இப்போட்டிகளில் பங்கேற்க இயலாது. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ரோடு சைக்கிளிங் விளையாட்டு போட்டிகள் குறித்த விவரங்கள் என்ன? சென்ற ஆண்டு 2024 பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ட்ராக் சைக்கிளிங் போட்டிகள் மாநில அளவில் மட்டும் நடத்தப்பட்டது. இவ்வாண்டில் மண்டல மற்றும் மாநில அளவிலான ரோடு சைக்கிளிங் போட்டிகள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் பிரிவில் மட்டும் நடத்தப்படுகிறது. பள்ளி கல்லூரி மாணவியர்களுக்கான ரோடு சைக்கிளிங் விளையாட்டு போட்டிகளின் தூரம் குறித்த விவரங்கள் என்ன? மண்டல மற்றும் மாநில அளவிலான ரோடு சைக்கிளிங் போட்டியில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு 10 கிலோமீட்டர் தூர போட்டியாகவும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு 20 கிலோமீட்டர் தொலைதூர போட்டியாகவும் நடத்தப்படுகிறது. ரோடு சைக்கிளிங் போட்டிகளில் பயன்படுத்தப்பட வேண்டிய சைக்கிள் குறித்த விவரம் என்ன? அனைத்து வகையான சைக்கிள்களும் பயன்படுத்திடலாம். பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ரோடு சைக்கிளிங் போட்டிகளுக்காக சைக்கிள் கொண்டு வருவது குறித்த விவரம் என்ன? போட்டிகளில் கலந்து கொள்ள சொந்தமாக சைக்கிள் கொண்டு வர வேண்டும். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக சைக்கிள் வழங்கப்பட மாட்டாது. அடுத்ததாக மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் பிரிவிற்கான கேள்விகள். மாற்றுத்திறனாளி விளையாட்டு பிரிவில் பிரிவு வாரியாக வழங்கப்பட்டுள்ள விளையாட்டுகள் தவிர மற்ற விளையாட்டுகளில் பங்கேற்க இயலாது. பிரிவு வாரியாக வழங்கப்பட்டுள்ள விளையாட்டு போட்டிகளில் மட்டுமே பங்கேற்க இயலும். அரசு துறைகளில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் எந்த பிரிவின் கீழ் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க இயலும்? அரசு துறைகளில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் தங்கள் விருப்பப்படி மாற்றுத்திறனாளிகள் பிரிவு அல்லது அரசு ஊழியர்கள் பிரிவு என எப்பிரிவில் வேண்டுமானாலும் ஏதேனும் ஒரு விளையாட்டில் ஒரு பிரிவில் மட்டுமே கலந்து கொள்ளலாம். ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழை கொண்டு அரசு ஊழியர்கள் பிரிவில் எவ்வித சலுகைகளும் பெற இயலாது. மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் போட்டிகளில் பங்கேற்பதற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்ன? இப்பிரிவில் பங்கேற்க விளையாட்டு வீரர்கள் ஆதார் அட்டை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றினை போட்டியின் போது சமர்ப்பித்திடல் வேண்டும். மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் சொந்த மாவட்டத்தில் போட்டிகளில் பங்கேற்க வேண்டுமா? கல்வி பயிலும் வேறு மாவட்டத்தில் வசித்திட நேர்ந்தால் கல்வி பயிலும் அல்லது பணிபுரியும் மாவட்டத்தில் போட்டிகளில் பங்கேற்கலாமா? மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் தங்கள் பணிபுரியும் மாவட்டத்திலோ அல்லது சொந்த மாவட்டத்திலோ எங்கு வேண்டுமானாலும் போட்டிகளில் பங்கு பெறலாம். ஆனால் தங்கள் பங்கு பெறும் மாவட்டம் சார்ந்த உரிய ஆவணங்களை கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களின் பள்ளி கல்லூரி முதல்வரிடமிருந்து புறப்பட்ட போனஃபைட் சர்டிபிகேட்டும், பணிபுரிபவர்களின் அலுவலகத்தின் ஐடி கார்டு உண்மை நகலினை போட்டி நடைபெறும் போது சமர்ப்பித்தல் வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் கலந்து கொள்ளும் விளையாட்டு வீரர்கள் ஒருவர் எத்தனை போட்டிகளில் கலந்து கொள்ள முடியும்? இப்பிரிவில் கலந்து கொள்ள விரும்பும் விளையாட்டு வீரர்கள் தங்களுக்கான பிரிவில் தனிநபர் மற்றும் குழு விளையாட்டுகளில் கலந்து கொள்ளலாம். அடுத்ததாக பொது பிரிவு விளையாட்டு வீரர்களுக்கான கேள்விகள். பொது பிரிவில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் சொந்த மாவட்டத்தில் போட்டிகளில் பங்கேற்கலாமா அல்லது பணிபுரியும் மாவட்டத்தில் போட்டிகளில் பங்கேற்கலாமா? பொது பிரிவில் பங்கு பெறும் விளையாட்டு வீரர்கள் ஆதார் சான்றிதழ் மற்றும் இருப்பிடச் சான்றிதழ் பெறப்பட்டுள்ள மாவட்டம் சார்பாக மட்டுமே பங்கு பெற இயலும். மேலும் ஒரு மாவட்டம் சார்பாக மட்டுமே பங்கு பெற இயலும். 2 ஆதார் அட்டை மூலம் பதிவு செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டால் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். மற்ற மாநிலங்களை சார்ந்த விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டில் வசித்து வருபவர்களாக இருப்பின் பொது பிரிவு போட்டிகளில் பங்கேற்க இயலுமா? மற்ற மாநிலங்களை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வசிப்பவர்களாக இருப்பின் பொது பிரிவில் பங்கு பெற விரும்பும் விளையாட்டு வீரர்கள் இருப்பிடச் சான்றிதழ் போட்டி நடைபெறும் போது சமர்ப்பித்தல் வேண்டும். தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் வசித்தவராக இருப்பின் அதற்கான இருப்பிடச் சான்றிதழ் பெற்றிட வேண்டும். அரசு ஊழியர் பிரிவில் விளையாட்டு வீரர்களுக்கான கேள்விகள். அரசு ஊழியர்கள் பிரிவில் விளையாட்டு வீரர்கள் சொந்த மாவட்டத்தில் போட்டிகளில் பங்கேற்க
பங்கேற்கலாமா அல்லது பணிபுரியும் மாவட்டத்தில் போட்டிகளில் பங்கேற்கலாமா? அரசு ஊழியர்கள் பிரிவில் விளையாட்டு வீரர்கள் தங்கள் பணிபுரியும் மாவட்டம் சார்பாக மட்டுமே பங்கு பெற இயலும். போட்டிகள் நடைபெறும் போது அலுவலக அடையாள அட்டையை சமர்ப்பித்தல் வேண்டும். சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள், பணியாளர்கள் அரசு ஊழியர்கள் பிரிவில் போட்டிகளில் கலந்து கொள்ள இயலுமா? பங்கேற்க இயலாது. பொது பிரிவில் மட்டுமே கலந்து கொள்ள இயலும். அரசு ஊழியர்கள் பிரிவில் சீருடை பணியாளர்கள் பங்கேற்கலாமா? பங்கேற்கலாம். அரசு ஊழியர்கள் பிரிவில் மத்திய அரசில் பணிபுரிபவர்கள் பங்கேற்கலாமா? பங்கேற்க இயலாது. மத்திய அரசில் பணிபுரியும் ஊழியர்கள் பொது பிரிவில் மட்டுமே கலந்து கொள்ள முடியும். அரசு ஊழியர்கள் பிரிவில் ஒரே துறையில் பணிபுரிபவர்கள் குழுவாக பதிவு செய்திட வேண்டுமா? மற்ற துறைகளில் பணிபுரிபவர்கள் குழுவாக பதிவு செய்திட இயலுமா? அரசு ஊழியர்கள் பணிபுரியும் மாவட்டத்தில் ஒரே துறையில் பணிபுரிபவர்களும் மற்ற துறையில் பணிபுரிபவர்களும் இணைந்து ஒரே குழுவாக பதிவு செய்திடலாம். ஆனால் வீரர்கள் ஒரே மாவட்டத்தில் பணிபுரிபவர்களாக இருத்தல் வேண்டும். அரசு ஊழியர்கள் பிரிவில் அரசு நிதி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள், நிரந்தர ஊழியர்கள் பங்கு பெறலாமா? பங்கு பெறலாம். அரசு ஊழியர்கள் பிரிவில் தமிழ்நாடு அரசு நிதி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள், நிரந்தர ஊழியர்கள் பங்கு பெறலாம். அரசு ஊழியர்கள் பிரிவில் பணிபுரியும் மாவட்டம் வேறு இடமாக இருந்து தற்போது பணி நிமித்தமாக அயற்பணியில் வேறு மாவட்டத்தில் பணிபுரிந்து வருபவர்கள் எந்த மாவட்டம் சார்பாக போட்டியில் பங்கேற்க வேண்டும்? அரசு ஊழியர்கள் தங்கள் பணிபுரியும் மாவட்டம் சார்பாக மட்டுமே பதிவு செய்து போட்டியில் பங்கேற்க வேண்டும். அயற்பணியில் பணிபுரியும் மாவட்டம் சார்பாக பங்கேற்றிட அனுமதிக்க இயலாது. இவ்வாறு சிஎம் டிராபி 2025க்கான சந்தேகங்களும் பதில்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்கக்கூடிய பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர்கள், மாற்றுத்திறனாளிகள், அரசு ஊழியர்கள், பொதுமக்கள் அனைவரும் இந்த கேள்வி பதில்களை ஒருமுறை வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் நீங்கள் விண்ணப்பிக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்படி வாசித்து புரிந்து கொண்டால் மட்டுமே உங்களுக்கான சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யப்படும். வாசித்து புரிந்து கொண்டு தெளிவாக உங்களது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இணையதளம் வழியாக எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் 2025ற்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஆகவே முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க விரும்பும் விளையாட்டு வீரர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வெற்றி பெறக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்படும், சான்றிதழ் வழங்கப்படும். மேலும் மாணவ மாணவியர்களுக்கு வேலை வாய்ப்பிலும் முன்னுரிமை அளிக்கப்படும். மாணவர்கள் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.